இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான கோயம்புத்தூர் ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: 1/2 kg போனோட சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 to 15 வரமிளகாய் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய் துருவினது 1/4 கப், உப்பு, மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய். வானலில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது வரமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வரமிளகாய் கருகிடக்கூடாது. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் இது நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யறோம். இதை நல்லா வதக்கி விடலாம். சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி வரும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே விடலை. அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. இதை நல்லா கிளறி விடலாம். இந்த தண்ணியிலே சிக்கன் ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த மசாலாவுடைய ஜூஸ் எல்லாம் சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். மூடி விடலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நல்ல கமகமன் வாசனையோட சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிட்டு. ட்ரெண்டிங்கான கோயம்புத்தூர் ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான கோயம்புத்தூர் ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மாய நதி இன்று மார்பில் வழி